ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் உஷா பாலா. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கேட்டிருந்தீங்களம்மா கிளாஸஸ் எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆன்லைன் கிளாஸஸ்னு. நான் உங்களுக்கும் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, த்ரூ வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் இந்த இடத்துல நின்று வீடியோ கொடுக்குறேன், கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான். ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மேம் உங்கள் வீடியோஸ் பார்த்து உங்கள் கிளாஸஸ் பார்த்து வந்தோம் மேம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் நான் கெட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர். பட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ஏஇ ப்ரிப்ரேஷன் கொடுத்தோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே மேம் என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் தாண்டி நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணியிருந்ததுங்கிறது எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்காம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கன்னு. பட் இப்போ நான் அந்த வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் எனக்காக இவங்களோட கிளாஸஸ் ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன்ல, உங்களோட சப்போர்ட் மட்டுமே நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். தென் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல். ஆக்சுவலாக மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, டீம் ஒர்க்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. டீம் ஒர்க்காக பார்த்த ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர் கீ தான் பார்த்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது என்ன கான்செப்ட், டீம் ஒர்க்கோட கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக நான் வந்து என்னோட சோர்ஸ், ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மெட்டீரியல் எல்லாம் ப்ரிப்ரேஷனில் இருக்குமா, ப்ராசஸில் இருக்குது. பட் நீங்கள் அந்த 3 யூனிட் பர்டிகுலராக கேட்குறதுனால நான் முன்னாடி உங்களுக்கு அந்த யூனிட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஐ மீன் அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே ப்ராசஸில் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டீம் ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்சர் கீ, அதாவது நான் உங்களுக்கு சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் கீ அந்த புக்கில் எங்கே இருக்குது, அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம டீம் ஒர்க்கே பார்த்தது. ஓகேங்களா? அவங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, மெட்டீரியல் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கு கொடுத்துருக்குறோமா, சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக புரிச்சுக்கோங்க. தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, கொஷின்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் நான் உங்களை வீடியோவை இப்போவும் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்லாம் சொல்லலை. என்னென்ன கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேனோ, ஈவன் நீங்கள் இப்போ வரைக்கும் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அவங்க என்ன சம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஆன்சர் கொண்டு வர மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டே. ஓகேங்களா? உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியுது, இல்லை ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக நீங்கள் எடுத்து பண்ணணும். என்னோடய வீடியோ மட்டும் இல்லாமல் மற்ற அதர் வீடியோஸ் எனி கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வாண்டடாக போய் குவிஸஸோ இல்லை டெஸ்ட் பேட்சோ போடுறதுங்கிறது அது செகண்டரி. ஓகேங்களா? நீங்கள் பே பண்ணி பண்ணுறதுங்கிறது செகண்டரி. பட் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் தென்படுது அப்படின்னாலே அது என்ன சப்ஜெக்ட், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? உன்னோட எய்ம் வந்து கார்ப்பரேட் எக்ஸாம் தான் அப்படின்னா மெயின் க்யூரியாசிட்டி இது இருக்கணும். ஐயோ இந்த சப்ஜெக்ட் நமக்கு படிக்கலை, இது தெரியாது, இது நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம், அதனால் நமக்கு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற தாட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ப்ரிப்ரேஷனை உனக்கு சப்போஸ் ஆன்சர் கொண்டு வர தெரியல, ஈவன் அந்த கான்செப்டே மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீ அகைன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறது அதுதான். எல்லாரும் படிக்கிறீங்க, எல்லாரும் ஆன்சர் கொண்டு வரீங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. அந்த 3 ஹவர்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் கொண்டு வரதுங்கிறது அது நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் மெயினாக ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதில் அப்புறம் ஹார்ட் ஒர்க்கை போடுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன்றும் இல்லைம்மா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ முடித்தோடனே மேம் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் ஒரு பேட்ச்க்கு. ஓகேங்களா? மேபி உங்களுக்கு நான் இல்லை மேம் ஜானில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் அது உங்களோட எனக்கிட்ட யார் கேட்டாங்களோ அவங்களுக்கான இன்டிமேஷன் வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். என்னோடய ரெக்கார்டட் வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் எந்த கிளாஸஸ் எடுக்கிறேன்னாலும் இது பர்டிகுலராக ஏஇக்கு தான், இது பர்டிகுலராக எனக்கு கேட்டுக்கு தான், அந்த மாதிரிலாம் எனக்கு எடுக்க தெரியாது.
நான் ஒரு கான்செப்ட்னு வச்சேன்னா ஃப்ரம் A to Z நான் எடுப்பேன். அதாவது ப்ராக்டிக்கலாகவும் எதுக்காக படிக்கிறோம், தியரிட்டிக்கலாக எதுக்காக படிக்கிறோம், தென் அதில் என்ன இருக்குங்கிறத நான் A to Z எடுத்துருவேன். ஸோ அதனால தான் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் டில் கேட் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன். என்ன போட்டிருப்பேன்னா, டிஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் 8 சப்ஜெக்ட்ஸ் காமனாக வருதுங்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் வீடியோஸ் கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. இந்த வீடியோஸை கவர் பண்ணிவிட்டு நீ ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இல்லை புக்ஸை வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஸோ படிக்கிற டைமு, லேர்ன் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கணும், உன்னோட ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ என்னென்னா, ஆல்ரெடி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு அதில் 8 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதை தவிர்த்து ரிமைனிங் உங்களுக்கு என்ன அப்படின்னா, டிஆர்பியில் மேபி நீ 2 சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோஸ் கெட் பண்ணி படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் ஆல்ரெடி 8 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சு எக்ஸாம் எழுதியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் என்னென்னா மேக்ஸும் சிமாஸும் தான். டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து என்ன அப்படின்னா செப்பரேட்டாக கூட பிளேலிஸ்ட் வாங்கி படிச்சுக்கோங்க, இல்லைனா ஓன் மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு. இல்லை மேம் நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கிளாஸை ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலாக நான் என்ன மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னா 8 சப்ஜெக்ட்ஸ் காமனாக எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பர்டிகுலராக மேம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ தான் மேம் டார்கெட்டு, ஏன்னா எனக்கு ஜிஎஸ் நல்லா தெரியும், நான் ஏஇக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ ஏஇக்குன்னு எனக்கு ஜாயின் பண்ணுற அப்படின்னா நான் உனக்கு மேக்ஸ் கிளாஸஸ்க்கு நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீ மேக்ஸ் கிளாஸஸ்க்கு நீ அட்டன் பண்ண வேண்டாம். இல்லை மேம் எனக்கு டிஆர்பி மட்டும்தான் அப்படின்னா நான் என்னோட டார்கெட் வந்து 2யுமே கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 சப்ஜெக்ட்ஸ்க்குரிய காமன் கான்செப்டை எடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு இப்போ மேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா 2மே ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம். ஸோ ஜென்ரலாக எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் எடுக்கிற எல்லா கிளாஸுமே நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இல்லை மேம் நான் பர்டிகுலராக டிஆர்பி பர்டிகுலராக ஏஇ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் உனக்கு சிலபஸில் எது இல்லையோ அந்த கிளாஸஸ் நீ ஸ்கிப் பண்ணிக்கோ, ரிமைனிங் கிளாஸஸ் எல்லாமே அது நானே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்லைம்மா, இந்த டாபிக் இதில் இல்லைம்மா, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு. ஸோ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, மேம் எங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது மேம், ஸோ வீடியோஸாக கொடுத்துருங்க அப்படின்னு. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரெக்கார்டட் வீடியோஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் சேம் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 7,000ங்கிறது தான் நீங்கள் ஒரு ஆளாக பே பண்ணணும். ஓகேங்களா? இல்லை மேம் முன்னாடி 10,000 போட்டிருந்தீங்களே, ஆக்சுவலாக இந்த ஆன்லைன் கிளாஸஸில் 10 அப்படின்னு போட்டதே என்ன அப்படின்னா இன்க்ளூடிங் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் வந்ததுனால தான் நான் உங்களுக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு எப்போதுமே என்னோட ஸ்டாண்டர்டை நான் எப்போதுமே நான் குறைச்சிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இல்லை மேம் கம்மியாக அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாதுமா, நான் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ மற்ற இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி தானே பே பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் இதுதான் ஸ்டாண்டர்டுங்கும் போது இதில் நான் குறைக்க வாய்ப்பே கிடையாது. பட் என்னென்னா டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், மேம் இப்போ நான் இதில் எதில் ஜாயின் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ கிளாஸஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உன்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கோ. இல்லை மேம் நான் அவைலபிலிட்டி இல்லைனா அதோட லிங்க்கை வந்து எல்லாமே யூடியூப் வீடியோஸ் தான், அதோட லிங்க்கை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிடுவேன். யார் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மேம் நான் ஓவராலாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன் மேம், நெக்ஸ்ட் இயரில் நான் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னாலும் தாராளமாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் தொடர்ந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது, வீடியோஸாக கொடுத்துருங்கனாலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெக்கார்டட் கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு மினிமம் இது 2யும் கம்பைன் பண்ணி எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னது 5 months ஆர் 6 months எனக்கு கண்டிப்பாக சாலிடாக தேவைப்படும். நினச்சி பாருங்கள், 8 சப்ஜெக்ட் நான் காமனாக எடுக்கணும். ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் மேக்ஸும் சிமாஸும் எடுக்கணும். மொத்தம் 10 யூனிட்டா. இங்கே ஏஇயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் ஒன்று வரும், தென் அதுக்கடுத்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 12 யூனிட்ஸ் வந்து நான் கவர் பண்ணணும். நான் எடுக்கணுங்கிறத விட நீங்கள் 12 யூனிட்ஸ் படிக்கணும். எதுக்காக இந்த பிளான் அப்படின்னா முன்னாடியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரிப்பரேஷன் டைம் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அதனால் நிறையவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். ஸோ ஸ்டார்டிங்கில் கேட்டவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தாராளமாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க இருந்தாலும் கிளாஸ் எடுக்க நான் ரெடியாக தான் இருக்கிறேன். ஓகேங்களா? அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் 2த்துக்குமே கிளாஸஸ் போடுறோம்ப்பா. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான். அந்த உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதுக்கே வரல, ரெக்கார்டட் வீடியோஸ்க்குரிய பேமெண்ட்டே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வச்சு
அந்த லிங்க்கை என்ன பண்ணிடுவேன்னா டெய்லி குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உனக்கு டைம் அவைலபிளாக இருந்தால் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வீடியோஸை பார்த்துக்கலாம். இல்லை வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் நோட்டோ போடும்போது நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது சரி மேம் மற்றவங்க ஓகே பே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க ஓகே, பட் எங்களுக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்கம்மா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ பேரலாகவே டிஆர்பி வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், எல்லாமே பப்ளிக்காக உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன். சம்ஸ் டுடே சேலஞ்ச் சம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்ல, ஸோ அதே மாதிரி கொடுப்பேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துட்றேன், ஓவராலாக ஷெடியூல் மாதிரி கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா எல்லாராலுமே பே பண்ணியெல்லாம் படிக்க முடியாது. ஓகேங்களா, என்னை கேட்டால் பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி தான் அப்படின்னு சொல்லுவேன். நீ ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற தெரியுமா, அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இந்த சோர்ஸ் இல்லை மேம் எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதிகமாக சர்ச் பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஷெடியூல் வந்து முன்னாடியே கொடுத்துருவேன். எப்படி கொடுத்துருவேன்னா டிசம்பர் மந்த் அப்படின்னா வி ஹாவ் டு கம்ப்ளீட் 2 யூனிட்ஸ். ஓகேவா, இப்போ இன்ஜினியரிங் மேக்ஸும் சர்க்யூட் தியரியும் கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்களும் பேரலாகவே அப்படியே நம்ம கூடயே படிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ நான் மேக்ஸும் சர்க்யூட் தியரியும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த டைம் பேரலாக நான் என்ன பண்ணுவேன்னா அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்டு கொஷின்ஸ் எல்லாமே நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ பேரலாக நீங்கள் படிக்கிறதுக்கும் நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் வேண்டாம், உங்களால் முடிஞ்சதுன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்லாட்டி நான் எந்த வேலை ஃபாலோ பண்ணுறனோ, ஐ மீன் நான் எந்த வேலை போகிறனோ அதே வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம மே மந்த்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிஆர்பி ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதாம்மா என்னோட பிளானு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவேன். நான் இந்த மந்தில் ஷெடியூல் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மந்தில் இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஒவ்வொரு மந்த்துக்கு 2 சப்ஜெக்ட் வரீங்க, சாலிடாக நம்மளால் நல்லாவே படிக்கலாம், A to Z ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, பே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக உங்களுக்கு ஷெடியூல் கொடுப்பேன். ஸோ இந்த வீக்குள்ளே இந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறோம்ப்பான்னு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா வீடியோஸ் பார்த்துட்டு பேரலாக வந்து கிளாஸஸ் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு தான். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று என்ன வீடியோஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு டிஆர்பி கொஷின் பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். தென் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இது எதுக்காக நான் முன்னாடியே கொண்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த தாட் வரக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னே தெரில பார்த்துக்கலான்னு. திருப்பியும் சொல்கிறேன், 200% பாசிபிலிட்டி இருக்குது. டிஆர்பி வரத்துக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீ ப்ரே பண்ணிக்கோ மே மந்த்துக்கு அப்புறம் வரணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா நீ ஏஇ வந்து எழுதிட்ட, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எழுதிட்ட அப்படின்னாலே ஓரளவு பேசிக் திங்ஸு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் இதில் எழுதிடுவேன். இதிலேயே நீ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதில் பண்ண தப்பு எல்லாமே கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்பி வருதுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னென்னா ரொம்ப ஓவராலாக சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணி ஏஇ எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பேப்பர் டிஆர்பி மட்டும் எழுதுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் அதிக டைம் எடுத்து உள்ள இன்டெப்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பண்ண தப்ப அதில் நம்ம டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் ப்ரே பண்ணிக்கோங்க. மே மந்த்துக்கு அப்புறம் ஐ மீன் ஏஇ முன்னாடியும் டிஆர்பி பின்னாடியும் வர மாதிரி பாருங்கள். இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா நம்மளால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.